ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவுடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 38 பார்ட் 1. புனித ஷீரடியில் பாபா அன்னதானம் எப்படி பண்ண வேண்டும் என்று சீடர்களுக்கு வாழ்ந்தே காட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, நாமளும் எப்படி அன்னதானம் பண்ணணுன்றது தான் இந்த லீலை மூலிமா பாபா நம்மளுக்கு உணர்த்திருக்கிறார். இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அத்தியாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு முன்னுரை மட்டும் பார்க்க போகிறோம். பாபா பற்றி. பாபா ஒரு புனிதமான சத்குரு சாய். அவர் உலகத்துக்காக இதுக்காகவே பிறந்திருக்கிறாரு. மனுஷங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற அவரோட மகிழ்ச்சிகளையும் எல்லாத்தையுமே அவர் அதாவது பக்தர்களுடைய மகிழ்ச்சியை செய்கிறாரு. அவங்கள சாஷ்டாங்கமாக பாபா காலில் விழற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு புனிதமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பற்றற்றவராகவும் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் அவங்கள வாழ வைக்கிறதுக்காக பல விஷயங்கள் பாபா செய்கிறாரு. நல்லா போதிக்க ஆரம்பிக்கிறாரு. மக்கள், அதாவது பக்தர்களுக்காகவே அவர் பிறப்பெடுத்திருக்கிறாரு. நல்ல விஷயங்கள் எப்படி வாழணும் போகணும், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் ஒரு பெரிய ஒரு சத்குரு. அவர் அவ்வளோ ஒரு ஞானம் உடையவர். அவர் தூய்மையான ஆன்மா அவர் அப்படின்ட்டு இந்த முன்னுரையை முடிக்கிறாங்க. சரி வாங்க நம்ம அத்தியாயத்துக்குள்ள போகலாம். இப்போ இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா ஹண்டி என்பது என்ன அப்படின்னாக்கா பெரிய அண்டா. அந்த இதில் அன்னதானத்தை பற்றி இப்போ சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்ன யுகம் பார்த்தீங்கன்னாக்கா, தவம் பண்ணுற யுகம் பிரத்யா யுகம், ஞானத்தை பண்ணுறது திரியாதியா யுகம், அப்புறம் யஜ்ஞானம் தவம் முனிவங் அதெல்லாம் பண்ணுறது துவாரபா யுகம். இப்போ கலியுகத்தில் முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா அன்னதானம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காலத்தில் சிறந்தது பாபா என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, யோக சொல்லலாம் எது சொல்லனாலும் அன்னதானம் மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானங்களிலே அன்னதானம் சிறந்தது. மதியின்மை அதாவது நம்ம சாப்பாடு இந்த மதியான டைம்ல போடும் போது பார்த்தீங்கன்னாக்கா, மதியான டைம்ல நம்ம சாப்பிடலைன்னா நம்ம மனம் ரொம்ப குழப்பம் அடைஞ்சிடும், மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் நம்ம எல்லாருமே சாப்பாடுலேருந்து தான் உருவாகிறோம். அதே மாதிரி சாப்பிட்டு தான் வாழறோம். அதுக்கப்புறம் முடியும் போதும் அது சாப்பாட்டால தான் ஒரு செல் அரிக்கப்படுகிறது. ஸோ அந்த உணவு தான் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு புண்ணியம்னு பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம பரிமாறுவோம்ல. ஸோ அவங்களுக்கு பணம், காசு, நகை கொடுக்கறது கூட நம்மளோட அறிவை வச்சு தான் நம்மளால அவங்களுக்கு கொடுக்க முடியும். சாப்பாடுன்றது அப்படி கிடையாது. நம்ம உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பணத்தை எப்படி கொடுக்கறது போகிறதுன்ற ஒரு அறிவு நம்மளுக்கு தேவைப்படும். அது தேவையே கிடையாது. அவ்வளோ புனிதமான ஒரு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மதியான டைமில் யாருக்கு நம்ம உணவளிக்கிறோமோ அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நம்ம வீடு தேடி யார் வந்தாலும் சரி, ஒரு குருடனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு கால் நொண்டி எப்படி உடம்பு சரியாமல் இருந்தாங்களுக்கோ அவங்களுக்கு நம்ம செய்யும் போது அவ்வளோ பெரிய புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் சாப்பாடு போடுறதுனால அவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்கும் பாபா சொல்கிறார். அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடை தவிர்த்துட்டு இப்போ நம்ம காசோ நகையோ நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கு அந்த புண்ணியமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். அது இல்லாமல் அவர் பார்த்திங்கனாக்கா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ குங்குமம், அதாவது ஒரு பஜனை பண்ணும் போது ஒரு பக்தி, கடவுள் அங்கே இருந்தால் மட்டும்தான் பஜனை பண்ண முடியும். அதேமாரி ஒருத்தவங்க சுமங்கலியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே குங்குமம் வைக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தாமரை தண்ணியில் தாமரை இருந்தால் தான் அது தாமரை, தண்ணி இருந்தால் தான் தாமரை இருக்க முடியும். அதே மாதிரி தான் என்னதான் நம்ம எதில் பணம் காசு என்ன கொடுத்தாலும் சரி, அதை விட சாப்பாடுன்னு ஒன்று கொடுக்கற போது தான் ஒரு மிகுந்த ஒரு தியானமாக இருக்கும், ஒரு புண்ணியமாக இருக்குன்னு சொல்றாங்க. எப்படியாப்பட்ட நீ ஒரு விஷயத்த கொடுக்கறத விட நீ புண்ணியம் வேணுமா அப்படின்னாக்கா சாப்பாடு போடு அப்படின்றத பாபா சொல்றாரு. ஸோ எந்த ஒரு விஷயம் வச்சாலும் நீ சாப்பாடு அங்கே இருக்கிறதுனால அது அவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம இந்த இதை பற்றி நம்ம புண்ணியத்தை பற்றி பார்த்தோம். அதாவது
எப்படி வந்து அன்னதானம் பண்றதை பத்தி பார்த்தோம். இப்போ பாபா எப்படி மக்களுக்கு அன்னதானம் பண்ணாரு, இந்த பெரிய ஹண்டால எப்படிலாம் உருவாக்குனாரு, என்னென்னலாம் பக்தர்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னதானத்தை பாபா எப்படி கொடுத்தாருன்ற அடுத்த பார்ட் 2ல நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சாந்தி நிலவட்டும் அனைவருக்கும் ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம்